ரெண்டு கிலோ தானே? சின்னதாக இருந்தாலும் அப்படி இருக்கு. கேளுங்க, இந்த அதான் கொடுத்தாரு அவரு. பெருசு தான் கேட்டேன். பெருசு இல்லை, பெருசுனா 2-3லே முடிஞ்சிருக்கும். அதான் பார்க்கல, கேட்டேன். 2 மீனால தான் வறுத்துதீங்க, நல்லா இருக்கும்ல. என்ன ஏரி மீனா? அங்கே ஏரி மீன். ஏரி மீன் அது இப்போ தண்ணி வரணும், பூ தண்ணி வந்துடுச்சுல்ல, அதுக்கெல்லாம் கைக்கிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எங்கே அந்த கவரு? அந்த கவரில் கொண்டு வந்தீங்க பைக்கு. இந்த கவர் பிளாஸ்டிக் கவர் வேணும்ல போகிறதுக்கு, வெட்டுறதுக்கு இடம் இல்லாமல் அப்படி போட்டுக்கலாமா? பச்சை பையில் கேரி பை வாங்கிட்டு வர சொன்னா ஒரு பை பண்ணா. ஞாயிற்றுக்கிழமை கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா லேட்டாக வந்தா ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு இதாகிடும். இப்போ பார்த்து லெவல் ஆகிடும், கூட்டமே முடிச்சு போயிடும். அதுக்கு வாரம் வந்து திரும்பி போன வாரம் வந்து வாங்கிட்டேன். ஒரு வியாபாரத்துக்கு ஓடுறோம்ல, வியாபாரத்துக்கு போயிட்டு வந்து வாங்குறோம். வியாபாரத்துக்கு போயிட்டா அதை பார்க்க இதை பார்க்க சென்று கொஞ்சம் வாங்கிட்டு போவோம். அந்த இன்னும் வியாபாரம் நடக்கல, அது நமக்கு அது ஒரு மனசு போவோம். வியாபாரம் பண்ணால்தான் உடனே வியாபாரம் மழையாக வியாபாரம். அதெல்லாம் விட்டுட்டு வெளிநாடு போனேன், இடம் வாங்கி வீடு கட்டினேன். என்ன ஊர் போனீங்க? இடம் வாங்கி வீடு கட்டினேன். வெளிநாட்டில் எங்கே போனீங்க? கண்டுபட்ட மாதிரி ஆயிடுச்சு. என்ன எங்கே இருக்கு வீடு? விருதுநகர் வடக்கு கண்ட பெரிய கண்ட இருக்கு. அந்த 4 கிலோமீட்டர் காம்பெக்ஸில் காலேஜ். போனேன் 2001 இடம் வாங்கினேன். வழி கிடைக்கலான்னு டிக்கெட் போட்டு இந்தியா வந்தேன். வெளியோட இல்லை, நான் ட்ரிப் வழி வாங்கினேன். இங்கே போனேன். 2 வருஷத்தில் ஊட்ட கட்டிடுச்சு. குடிப்போர் ரோடு நான் வரல. துபாயில் அவ்வளோ சம்பளமா? ஆனால் அப்பா தான் இருக்கும். அப்பா காசு இருக்குல்ல. போனால் 3 வருஷத்தை ஊட்டே எடுத்துச்சு அப்படின்னு நல்லா குறைஞ்சிச்சு. கன்ஃபியூஸ் உண்மைதான் அது. இந்திரி கொஞ்ச பிறகு 2 வருஷம் தான். இப்போ கணக்கு 3 வருஷம். போன ஈராக் சண்டைகள் அங்கே தான் இருக்கேன். லோன் எடுத்து கட்டலாம். அட்டு வெளியில் அட்டு கடை வாங்கலாம். எங்கள் அப்பாவுக்கு எல்ஐசி கிராண்ட் இருந்துச்சு, அதை பாலிசி லோனு கட்டவொன்னே விட்டுட்டோம். ஏன்னா எங்கள் அப்பா அப்போது ஹோட்டல் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கட்டிட்டு இருந்தார். இப்போ 100 ரூபா கட்டணுன்னாவே பெரிய காசு. நாளைக்கு 5 ரூபா சம்பளம் தான் இருக்கும். நாளைக்கு 5 ரூபா சம்பளம், 100 ரூபா கட்டின பெரிய காசு இல்லையா?
போய் கேட்பாங்க கொடுத்தாங்க